ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகிஸ் பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோங்க. கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ஒரு சின்ன இடம், அதில் ஸ்டாண்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால என்னை காமிச்சு வீடியோவாக போட முடியல. அதனால தான் அந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ப்ளீஸ் என்னோடய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சிவியர் கோல்டு, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியலை. ரொம்ப டல்லாக இருக்குது. இருந்தாலும் வீக்லி மண்டே 11 AM என்னோடய வீடியோ கண்டிப்பாக வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இந்த வீடியோவில் எது நான் ஆன்லைனில் வாங்கினேனோ அதோட லிங்க்லாம் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல தாங்க நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் கவுண்டர் டாப்பு. அவ்வளோதான் இடம் இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு தேவையான திங்ஸ், அதாவது மிளகு அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், டீ தூள், கரண்டி, அந்த ஆயில், இந்த மாதிரி ஐட்டம்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கல், சாப்பிங் போர்டு, தோசை கல்லாக இருக்கும் கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே. கேஸ் ஸ்டவ்வுக்கு லெஃப்டில் இருக்கிற இடத்த தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ தாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வாங்கியிருந்தேன். 2 ஆயில் பாட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, அது மறந்துட்டேன். நானும் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது நான் மறந்துட்டேன் ஐயோ, அப்புறம் தான் யோசித்து வாங்கினோமே, அப்புறம் வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு தான் சரின்ட்டு அதை எடுத்து இந்த மாதிரி தான் மூடி இருக்கும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னாங்க, அந்த பாட்டில் மூடியோட டிப்பு பார்த்திங்கன்னா சின்ன ஓட்டை, அதனால் நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவை இருக்காது. கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் மிச்சமாகும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா குட்டி பவுல் எடுத்து எண்ணெயை ஊற்றி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நாப் இருந்துச்சுன்னா டிப்புக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் கடலெண்ணெய் ஊற்றினேன். செகண்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். இது 2 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது சமையலுக்கு. ஆயில் ஊற்றி நம்ம ரெடியாக வச்சாச்சு. இதுதான் நான் சொன்ன ஸ்டாண்டுங்க. இந்த ஸ்டாண்டில் தான் நான் வைக்க போகிறேன். இது மீஷோவில் தான் வாங்கினது. நான் எல்லா பொருள், அதாவது எந்தெந்த இது ஆன்லைனில் வாங்கியிருந்தேனோ அதோட லிங்க்கு நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டு இப்படி தாங்க வரும். இந்த மாதிரி வரும். ஸ்டாண்ட் எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு அந்த ஆயிலை வைக்கிறேன். கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றின ஆயில் பாட்டிலை வச்சுட்டேன். இது வந்து டீ பாக்ஸுங்க. டீ தூள் அதில் தான் இருக்குது. இந்த செராமிக் ஜார் வந்து உப்பு வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி அதுக்குரிய மூடி கீழே விழுந்து உடஞ்சதுனால கப்பன் சாசர் உள்ள சாசர் வச்சுருக்கேன். இது நெய், மிளகுத்தூள். இந்த ஸ்டாண்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த செராமிக் ஜார் வைக்கிறதுக்கு தான். அதில் நான் சர்க்கரையை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த குக்கர் விசில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தனம் வைக்கிற சிமிழ் பவுல் இருக்குல்ல, அதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். விசிலை வச்சுருக்கேன். ஆர்கனைஸ் பண்ணியாச்சுங்க.
இதான் ஆயில் வச்சுருக்கேன். இதெல்லாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. டீ தூள் நாங்கள் அடிக்கடி குடிப்போம். மார்னிங், அப்புறம் ஒரு 11 அப்புறம் ஈவினிங் குடிப்போம். உப்பு அடிக்கடி தேவைப்படும். நெய்யும் அடிக்கடி தேவைப்படும். விசிலு ஒரு பவுல்லே போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி தேடிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குங்க. அதனால தான் சரி இதில் வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சாச்சு. அடுத்து அது மிளகுத்தூள். இது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. நாங்கள் எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோங்க. நாங்கள் நிப்பாட்டியே ஒரு 6 to 7 இயர்ஸ் ஆச்சு. எப்போவுமே நாட்டு சர்க்கரை தான். ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா எப்போயாவது கொஞ்சமாக ஒரு 100 கிராம் சீனின்ட்டு வாங்கிக்கிருவோங்க. நாங்கள் எப்போவுமே நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த செராமிக் ஜார்லாம் பார்த்திங்கன்னா நான் லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். அதனால் அதுக்கு லிங்க் இருக்காது. மற்றதுக்கெலாம் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது என்னென்னா ஒன்று யோசிச்சேங்க. இந்த ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவி வைக்கிற கூடை இருக்குது. அப்புறம் மேடு பாத்திரம் கழுவி வைக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. எதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டேன். ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அதில் கரண்டி, ஸ்பூனு, அப்புறம் சிசரு, பீலர் எல்லாம் எடுத்து வச்சு அதில் வச்சுட்டேன். ஏன்னா அதுவும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். சரிப்பா, பார்க்கவும் நல்லா இருக்குது. ப்ளீஸ் இக்னோர் த விண்டோ. ஏன்னா அது நாங்கள் அங்கே வரும்போதே, இங்கே இந்த வீட்டுக்கு வரும்போதே அப்படி தாங்க இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு சந்திக்கிறேன். மண்டே எப்போவுமே 11 AM நான் வீடியோ போடுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாவ் அ குட் டே.